என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சியில் நலமுடன் வாழும் என்னும் நிகழ்ச்சியில் யோகாசனத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எத்தனை விளையாட்டுகள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் முடித்து இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து காலையிலே இந்த கலையை உங்களுக்கு கற்பிப்பதற்கு காரணமே, காலையில் இந்த ஆசனத்தை நீங்கள் செய்துவிட்டால் அன்று முழுவதும் உங்கள் காரியங்கள் சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் வராது. நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் செம்மையாக முடியும். மாணவர்கள் குறிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் அங்கே ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த பாடங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். அவர்களுக்கு டியூஷன் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். யோகாசன பழகக்கூடிய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். இந்த சிறார்கள் எல்லாம் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் அகில இந்திய அளவிலும் ஏன் உலக அளவிலும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடிய மாணவர்கள். அவர்கள் அற்புதமான ஆசனங்களை செய்ய போகிறார்கள். பார்க்க வேண்டும். நீங்கள் அவர்கள் செய்வது போன்று வேறு யாரும் செய்ய முடியாது. சின்ன குழந்தைகள் அப்படி பள்ளிகள் அவர்களுக்கு அந்த ஆசிரியர்கள் அவர்களை கற்பித்திருக்கிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு குப்புறப்படுத்தி விருச்சிகாசனம் செய்யுங்கள். தேழு ஆசனம். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. கஷ்டமாசன ஆசனங்களை செய்யும் பொழுது மிகவும் அமைதியாக செய்ய வேண்டும். காலை சேர்த்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், தேள் எப்படி இருக்குமோ அதே போன்று விருச்சிகம் என்றால் தேள் என்று பொருள். காலை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். முட்டை அனாவசியமாக செய்கிறார்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தை நான் இருப்பேன். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் கபோடாசனம் உச்ச நிலையை செய்ய வேண்டும். அப்படியே கையை முன்னால் கொண்டு வந்து தலையை தூக்கி காலை மடக்கி கபோடாசனத்தின் உச்ச நிலை பாருங்கள். இவைகளெல்லாம் மிக அற்புதமான ஆசனங்கள். இது போன்ற ஆசனங்கள் 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கிறது. ஏன் இப்படி உடலை வளைக்க வேண்டும், நிமிர்க்க வேண்டும்? நம்முடைய அங்கங்கள் எல்லாம் நாள் ஆக ஆக வயோதிகத்தன்மை அடைந்து விடுகிறது. நம்மை அறியாமலே நாம் உறுப்புகள் பழுதடைந்து வயோதிகத்தன்மை அடைந்து சாவு வந்து விடுகிறது. அவைகளெல்லாம் தள்ளி போடுவதுதான் இந்த போன்ற ஆசனங்களுடைய முக்கியத்துவம். மெதுவாக இறக்குங்கள். ஜீரண கருவிகள், தைராய்டு கிளான்ஸ், முதுகெலும்பு, எத்தனை உறுப்புகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். என் அருமை மாணவர்களே, அப்படியே எழுந்து எம்பக்கமாக திரும்புங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பக்கவாட்டில் செய்ய வேண்டும். படுங்கள். நீ இங்கே தள்ளிவா, கொஞ்சம் நீ அங்கே தள்ளிப்போ, நீங்கள் படு. பக்கவாட்டில் செய்தால்தான் இந்த ஆசனம் எப்படி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இப்பொழுது விருச்சிகாசனத்தை செய்யுங்கள். முதலில் பாருங்கள். காலை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். கை எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, காலை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அனாவசியமாக செய்கிறார்கள். வெளிநாட்டில் இந்த ஆசனம் செய்கிறவர்களை பார்த்தாலே அவர்களை தெத்தெடுத்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு வெளிநாட்டவர்கள் இந்த ஆசனத்தை பார்த்து அவ்வளவு பிரியப்படுகிறார்கள். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கபோடாசனத்தில் கை தூக்கிய கபோடாசனம் தூக்கி கழுத்தை பிடித்து கொண்டு கைகளை உயர்த்த வேண்டும். பாருங்கள்.
முழுமையாக வளைக்கப்படுகிறது, கழுத்து முழுமையாக வளைக்கப்படுகிறது, கை ஒன்று போல் சேர்ந்து இருக்க வேண்டும், கையை கும்பிட வேண்டும். பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக இந்த ஆசனத்தை செய்கிறார்கள் பாருங்கள். இவர்களுக்கு ஏன் நோய் வரப்போகிறது? மெதுவாக இறக்குங்க. திருப்பூரிலிருந்து நமது அரங்குக்கு வந்திருக்கிறார்கள். கீழே படுத்து நன்றாக மூச்சை இழுங்கள், நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை கபோடாசனத்தை செய்யுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கலையுங்கள் போதும். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். ஒரு குறிப்பிட்ட 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள் எவ்வளவு அற்புதமான ஆசனங்களை செய்கிறார்கள் பாருங்கள். இதுபோன்று நூற்றுக்கணக்கான ஆசனங்களை இவர்கள் செய்வார்கள். அந்த ஆசிரியர்கள் இவர்களை பழக்கி வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் என்ன, உலகத்தில் எங்கே போட்டி நடந்தாலும் இந்த மாணவர்கள் அங்கே போய் வெற்றி பெற்று கொண்டு வந்திருக்கிறார்கள். முதல் பரிசு, 2வது பரிசு என்று அள்ளி கொண்டு வந்திருக்கிறார்கள். நமது இந்தியாவிற்கு நம் பேரை சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே என் அருமை, இதை பார்க்கின்ற மாணவமணிகளே, ஆசிரியர்களே, உங்கள் குழந்தைகளையும் இதுபோன்ற ஆசனங்களை பழக வைத்து அவர்களை ஆரோக்கியவான்களாகவும் படிப்பிலும் நன்றாக கெட்டிக்காரர்களாகவும் நினைவாற்றல் உள்ளவர்களாகவும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.